السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் வாரந்தோறும் இமாம்னா நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய அர்பஈன் நவவியா என்ற கிதாபை அடிப்படையாக வைத்து ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே 28வது ஹதீஸ். அந்த ஹதீஸை நாம் பல வாரமாக பல தலைப்புகளிலே பேசி வருகிறோம். அந்த ஹதீஸிலே அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு பல வசியத்துகளை உபதேசங்களை செய்தார்கள். அந்த தொடர்ச்சியிலே கடைசியாக நிறைவாக முக்கியமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்அத்தின் லலாலா. ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி. இந்த தலையங்கத்தை நாம் சென்ற வாரம் பார்த்தோம் விரிவாக. அதனை நிறைவு செய்ய முடியவில்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு. அதனுடைய தொடர்ச்சியை கொஞ்ச நேரம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவோம். வகுல்ல பித்அத்தின் லலாலா, இதைத்தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் அப்படின்றது. அப்ப இந்த அர்பஈன் நவவியாவுடைய இமாம்னா நவவி ரஹ்மஹுல்லா இந்த பித்அத் என்ற குல்ல என்ற வார்த்தைக்கு அக்லபுல் பித்அ அதிகமான பித்அத்துகளில் அதிகமானவைகள் அல்லது பஅதுல் பித்அத்தில் சிலது வழிகேடு என்ற அர்த்தத்தை கொடுத்து அதுக்கு பல விளக்கங்களை இமாம்னா நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம்னா நவவி ரஹ்மஹுல்லா அது போன்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் இந்த குல்ல என்ற வார்த்தைக்கு குல்ல பித்அத்தின் என்ற இந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் ஷரஹ் எழுதும் பொழுது இந்த பித்அத் என்ற வார்த்தை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பாடானது. குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு வெளியேறாத விஷயங்களாக இருக்கும் பொழுது அதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இப்படி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இஜ்மாவுக்கும் முரண்பாடானதாக இருக்கக்கூடாது. இந்த பித்அத் நேர்பட்டதாக இருந்தால் உலக மக்களுக்கு அந்த பித்அத்தின் மூலமாக நன்மை தரக்கூடியதாக இருந்தால் அது ஒருவேளை வாஜிபாக ஆகிவிடுகிறது, இன்னும் சில வேளை சுன்னத்தாக இருக்கிறது, இன்னும் சில வேளை அது முபாஹ் என்ற இதை செய்தால் எந்த குற்றமும் இல்லை அப்படி என்ற ஒரு தரத்துக்கு வருகிறது. சரியா? அப்ப குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டதாக உட்படுத்தப்பட்டதாக இருந்தால் அந்த பித்அத் என்னது வழிகேடு அல்ல என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடானதாக அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு எதிர்மாறானதாக இருந்தால் அந்த பித்அத் லலாலா, குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த விஷயத்துல நிறைய இடங்கள்ல கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் வருகிறபடியால் இந்த விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நான் அந்த விஷயத்தை ஆழமாக அழுத்தமாக சொல்லுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த பித்அத்கள் என்ற தொடரிலே குலஃபா உர் ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் தொடுத்து அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத, சொல்லாத, அங்கீகரிக்காத ஒரு விஷயங்களை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இதை கடந்த சென்ற வாரத்திலே உங்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்ததை, சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்ததை,
எல்லாம் சொல்லி காட்டினேன். அந்த தொடரிலே சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை, செய்யும்படி. அது என்னது? ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆக்கு பாங்க் சொல்வாங்க தானே, ஒரு பாங்க். எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பாங்கு தான் இருந்துச்சு ஜும்ஆ. இப்ப 2 பாங்கு நடைமுறையில் இருக்குது. உலகம் பூரா உள்ள எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஜும்ஆக்கள்லயே 2 பாங்கு இருக்குது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இமாம் ஹதீப் மிம்பர்ல ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்த பிறகு சொல்லக்கூடிய அதான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்து வந்தது. இப்ப உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலங்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்து பறந்து கொண்டு செல்கிறது, விரிவடைந்து கொண்டு செல்கிறது. அப்படித்தானே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இன்னும் விரிவடைகிறது. பல தேசங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே உள்ளடக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே மதீனா முனவ்வரா கூட மக்கள் அதிகமாக பெருகக்கூடிய கடைத்தெருவுகள், பிசினஸ் அப்படின்னு எல்லா மக்களுக்கும், அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் மதீனா ஒரு கேந்திர ஸ்தலமாக இருந்தது. அப்ப ஜனப்பெருக்கம், மக்கள் தொகை கூடி மக்கள் பிஸியாக ஆகிவிட்டார்கள் ஜும்மா தினத்திலும் கூட. இந்த சந்தர்ப்பத்திலே சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், இப்ப இமாம் மிம்பர்ல, கத்தீப் மிம்பர்ல ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன அப்புறமா வாங்க சொன்னா எத்தனை பேருடைய ஜும்மா அன்றைக்கு பாலாகி போகும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் பூரா உள்ள முஸ்லிம்கள், எத்தனை கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழ்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிஸியில இருக்கிறான். இமாம் கத்தீப் மெம்பர்ல ஏறின அப்புறமா ஏறின பிறகு வாங்க சொன்னா என்ன நடக்கும்? எத்தனை பேருக்கு ஜும்மா இல்லாம போகும்? அப்ப இது எவ்வளவு பெரிய சேவை. உஸ்மான் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, செய்து காட்டினார்களா? எனக்கு பின்னால் இப்படி ஒரு காலம் வரும், இதை இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இல்லை. அப்ப இது இந்த பாங்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஹதீஸை சென்ற வாரம் நான் சொன்னேன். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். யார் எங்களுடைய தீனுல் இஸ்லாத்திலே புதிதாக ஒரு விஷயத்தை உள்புகுத்துகிறார்களோ அந்த விஷயம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் ஃபஹுவ ரத் மர்தூத், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ரத்து செய்யப்பட வேண்டியது என்று சொன்னாங்க. புகாரிலே முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்திய இந்த விஷயம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ஜும்மா தினத்தில் வாங்க சொல்றது இஸ்லாத்துக்கு உட்பட்ட விஷயம். அப்ப குல்லு பிதஅத்தின் லலாலா என்று வந்தால் இன்றைக்கு என்ன ஆகும்? குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், அந்த குல் எல்லா லலாலாவும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று சொன்னால் இந்த பிதஅத்துக்கு என்ன சொல்றது? அப்ப குல்லு பிதஅத் எல்லா பிதஅத்தும் வழிகேடு என்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இமாம்னா நபவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்லி பிதஅத்துகள் பல வகைப்படுகிறது என்று சொன்னார்கள். பிதஅத் 5 வகை. பிதஅத் வாஜிப் இருக்கிறது, பிதஅத் ஹராம் இருக்கிறது, பிதஅத் சுன்னா இருக்கிறது, பிதஅத் மக்ரூஹ் இருக்கிறது, பிதஅத் முபாஹ் இருக்கிறது. இப்படி 5 வகையாக பிரிச்சு 5க்கும் உதாரணம் சொல்லி தந்தார்கள் அந்த காலத்திலே. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, இந்த பள்ளிகள்ல மோதின், இந்த இமாம் நின்று தொழுவிக்கிறதுக்குரிய மெஹரா, இந்த மனாரா, இதுகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? இருக்கவே இல்லை. இதெல்லாம் சஹாபாக்கள் உமையாக்களுடைய காலத்திலே வந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் கவர்னராக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே 5வது கலீஃபா, இஸ்லாத்திலே 5வது கலீஃபா என்று வர்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பள்ளியில இருக்கக்கூடிய மிஹ்ராப்.
மெஹ்ராப் முஜவ்வஃப்ன்றாங்க. இந்த நடுவில் ஏற்படுத்திக்கூடிய மெஹ்ராப், அதே மாதிரி பள்ளிகளுக்கு மனாரா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல, பித்அத்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சு போட முடியுமா? இன்னைக்கு பள்ளியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க? பள்ளி தேடுறாங்கல்ல, பள்ளி புதுசா ஒரு ஊருக்கு வந்துட்டா பள்ளியை தேடுவாங்க, எங்க இது பள்ளி, தொழுதுட்டு போகலாம் அப்படின்னு. எப்படி தேடி பிடிக்கிறது? மெஹ்ராபை வச்சு தான் தேடி பிடிக்கிறது, அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது எங்க போய் பாங்கு சொல்லுவாங்க? மஸ்ஜிதுடைய கூரையில ஏறி பாங்கு சொல்லுவாங்க. பள்ளிக்கு வெளியே சென்று எது உயரமான இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து பாங்கு சொல்லுவாங்க. ஏன்? அந்த பாங்கு யார் யாருடைய காதுகளில் எட்ட முடியுமே அந்த அளவுக்கு அந்த பாங்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஸ்பீக்கர் போட்டு பாங்கு சொல்றோம், அப்படிதானே? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? அப்ப பித்அத் எல்லாம் வழிகேடு என்ற முடிவுக்கு வந்தால் நாம் மட்டுமில்ல, குலஃபாவுர் ராஷிதீன்கள், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், நாம் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் வரை இதை செய்த அதிகமான விஷயங்கள் வழிகேடு என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு எல்லாரும் நரகவாதிகள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். சரியா? அப்படிதானே? ஆகினால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அந்த பட்டியலிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்மை மாத்திரமில்லை, நமக்கு முன்னால் சென்ற நல்லவர்கள், இமாம்கள், சாலிஹீன்கள் எல்லோரும் அந்த பட்டியலிலிருந்து விடுபட்டு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்குமாக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக எம்மையும் அல்லாஹு தஆலா ஆக்கி எதிர்காலத்திலே நாமும் இஸ்லாத்துக்காக, முஸ்லிம்களுக்காக இந்த உலகத்திலே பல சேவைகள் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக.